சொன்னா கேளுடா, நான் நிஜமாவே ஃபோன் பண்ணி சொன்னேன்டா. என்ன சந்தேகப்படாத. டேய், அப்புறம் ஏன்டா இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல? ஒருவேளை நீ சொன்னதை ரேவதி ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிட்டாலோ? இல்ல மச்சி, அவ ஷாக்கிங்கா தான் கேட்டா. எனக்கு என்னவோ அவ ஈஸியா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த பொண்ணா ஈஸியா எடுத்துக்கோளா? அதானே, அவ்வளோ ஈஸியா எடுத்துருக்க முடியாது. அவ கண்டிப்பா அங்க போயிருக்கணும், பார்த்துருக்கணும், கேட்டிருக்கணும், எமோஷனலா பஸ்ட் அவுட்டா ஆயிருக்கணும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும். இதானே நம்ம பிளான். ஒரு பகலும் போயிடுச்சு, ராத்திரியும் போயிடுச்சு, மறுபடியும் பகல் வந்துடுச்சு. ஆனா எதுவுமே நடக்கலையே. ஒருவேளை உன் நம்பர் ரேவதி கிட்ட இருந்திருக்காதோ? டேய், பல வருஷமா நான் தான் நம்பர் மாத்தாம இருக்கல. அப்படி அவ என் நம்பரை டெலீட் பண்ணிருந்தாலும் என் நம்பர் அவளுக்கு மனப்பாடமா தெரியும். எதுக்கும் நான் வேணா அவ வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? டேய் வேணா, அங்க என்ன ரியாக்ஷன் தெரியாம நீ வேற போய் அங்க மேலும் மேல ஏதாவது சிக்கல உருவாக்கிடாத. ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு எப்படியும் அவங்க அப்பா கூட சண்டை போட்டிருக்கோம். ஒருவேளை சினிமா வில்ல மாதிரி அவங்க அப்பா உள்ள தள்ளி கதவை சாத்திருந்தா? டேய் மச்சி, ரேவதியை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அப்படி அவங்க அப்பா அவளை ரூம்ல போட்டு பூட்டிருந்தா கூட கத்தி கூப்பாடு போட்டு ஊரையே கூட்டியிருப்பா. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணா சம்பந்திக்கும் மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சா அசிங்கமாயிடும் நினைச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவளை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி லாக் பண்ணி வச்சிருப்பாரோன்னு டவுட்டா இருக்கு. இவ்வளவு சாமர்த்தியமா பிளான் போட்டு எல்லாம் வேஸ்டா போச்சேடா. டேய் மச்சான், வேஸ்ட் ஆகலடா, சக்சஸ் ஆயிடுச்சு. இதோ ரேவதி கால். பேஸ். ஏய் சைலண்டா இரு. ஹலோ வாசு, நான் தான் பேசுறேன். ஹலோ, யாருங்க இது? ரேவதி குரல்ல பேசி கலாய்க்கிறீங்களா? யார் பேசுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நிஜமாவே ரேவதி தான் பேசுறேன். நம்பர் தெரியலையா? ரேவதி, நிஜமா நீயா? ஐம் சாரி, நான் நம்பரை கவனிக்கல. என்ன ரேவதி, ஏதாவது சண்டை போட போறியா? நான் எதுவும் தப்பு பண்ணலையே. இப்பெல்லாம் நீ இருக்கிற பக்கம் கூட நான் வரது இல்லையே. அப்படியும் நான் என்ன அறியாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னை நான் பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். நிஜமா தான் சொல்றியா ரேவதி? ஆமா, நான் வழக்கமா வர அம்மன் கோவில தான் இப்ப இருக்கேன். வரியா? இதோ உடனே வர ரேவதி, ஷூரா. டேய் மச்சான், அவ உடனே மீட் பண்ண வர சொல்றா. நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த படி, நான் கிளம்புறேன். டேய், டீ காசு கொடுத்துட்டு போடா. டேய், 12 ரூபா தானே, நீயே குடுறா. அதுக்கு சேர்த்து தேங்க்ஸ் வச்சுக்கோ. வரேன். போயிட்டு வரேன்டா. சரி, போயிட்டு வா. நான் அமைச்சர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா மாவட்டத்தை கூட்டிட்டு நேரா தாசில்தாரை போய் பாருங்க. உங்க மேட்டர்லாம் ஓகே ஆயிடும். அட என்னங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு, கட்சி வளர்ச்சிக்காகவும் என் வளர்ச்சிக்காகவும் நீங்க எவ்வளோ செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? அப்புறம் வேளச்சேரியில் 10 ஏக்கர்ல பிளாட் போட்டிருக்கீங்க. அதுல 2 பிளாட்டு நான் சொல்ற பேர்ல பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. அது போதும். நீங்க மாவட்டத்தை கூட்டிட்டு போய் பாருங்க, எல்லாம் சரியாயிடும். வச்சிருட்டுங்களா? மாமா வாங்கடா. இந்த செல்வ மேட்டரை டீல் பண்ண சொன்னா வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நல்ல செய்தியோட தான் வந்திருக்கோம். அந்த செல்வம் நம்ம கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான். என்னடா சொல்ற? ஆமா மாமா, அந்த செல்வத்தோட வீக்னஸ் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்னடா வீக்னஸ்? பணமா, பதவியா, போதையா? என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அதை விட ஒரு பெரிய விஷயம் நம்ம கிட்ட மாட்டிட்டு இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. செல்வம் கார்ல வேகமா போய் யார் மேலயும் மோதி அவன் காலை உடைச்சிட்டான். குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக செல்வங்கிட்ட வேலை செய்யற குப்பன்னு ஒரு விசுவாசி அவனை சரண்டர் ஆக சொல்லி ஜெயில உட்கார வச்சிருக்கான். இப்பவும் அவன் ஜெயில தான் மாமா இருக்கான். செல்வம் அப்படி பண்ணா? நீதி, நியாயம், தர்மம்னு பேசுறவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பான்னு தோணலடா. நீங்க ஒழுங்கா விசாரிச்சீங்களா? மாமா, நீங்க இந்த மாதிரி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சாட்சியோட வந்திருக்கேன். டேய், நீ போய் அவளை கூப்பிட்டு. சரிங்கண்ணே. மாமா, இந்த முறை அவன் நம்ம கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான். தப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதோட அவன் சாப்டர் க்ளோஸ். இவங்க தான் குப்பை பொண்டாட்டி. நீயே உன் வாயால சொல்லுமா. என்னம்மா உன் பிரச்சனை சொல்லு. உன் குழந்தைங்க திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாமல் நடுத்தருவில் நிற்கணும். அதை நீ பார்க்கணும். இதாயா நடந்தது? இப்ப நானும் என் பிள்ளைங்களும் நடுத்தருவில் நிக்கிறோம்யா. கவலைப்படாதம்மா, பாதிக்கப்பட்ட உனக்கு நீதி கிடைக்கணும். நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. டேய், இந்த அம்மாவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த குப்பனை பார்த்து பேசு. இந்த அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு. சரி மாமா, நான் பண்ணி கொடுக்குறேன். இவங்க கூட போ. நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு இவங்கள்ட்ட சொல்றேன். இவங்க பார்த்துப்பாங்க. சரி, போயிட்டு நன்றிங்கய்யா, வரேன். நீ கூட கூட்டிட்டு போ. சரிங்கண்ணே. டே வாடா. சொல்லுங்க மாமா. பணத்தை அள்ளித்தரேன்னு சொல்லி குப்பை மனசை மாத்தி அந்த செல்வத்துக்கு எதிராக அவனை திருப்பி விடு. புரியுதா? புரியுது மாமா. ஜெயிச்சுட்டு வா. சரி மாமா, வரேன்.
வாசு ரேவதி வாசு நல்லா இருக்கியா? ரேவதி நிஜமா நீதானா ரேவதி? நிஜமா நீதானா? நான் தான். ஏன் வாசு அப்படி என்னால கேக்குற? கொஞ்சம் கூட நம்பவே முடியல ரேவதி. எத்தனை நாள் எத்தனை மாசம் இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். ஏங்கி இருப்பேன். கடவுளே, அதுவும் உன் சன்னதில நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாசு, என்ன பார்த்ததுல என்னோட பேசினதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? பின்ன அத எப்படி சொல்றதுன்னே தெரியல. வாழ்க்கையில நடக்காம போயிடுமோன்னு பயந்து போன விஷயம் டக்குன்னு நடந்தா ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் தெரியுமா? அந்த மாதிரி தான் உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு இருக்கு ரேவதி. நீ முதல்ல என் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணி பதிலுக்கு ஐ லவ் யூ சொன்ன தெரியுமா? அப்ப இருந்த ஃபீல் அப்படியே இப்ப இருக்கு ரேவதி. ஐம் சாரி, நான் இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இன்னொருத்தருக்கு மனைவியாக போறவ. உன்கிட்ட போய் ஐ லவ் யூ அது இதுன்னு. ஐம் சாரி ரேவதி. மனசுல பட்டதை சட்டுன்னு அப்படியே சொல்லிட்டேன். பரவாயில்ல வாசு, நீ பேசினதுல எதுவுமே தப்பில்ல. எனக்கு கூட நீ முதல்ல லவ் சொன்னப்ப எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இருக்கு. ரேவதி என்ன சொல்ற? தப்பு பண்ணிட்டேன் வாசு. எப்போ என்னையே நினைச்சுக்கிட்டு எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒண்ணு போய் தப்பா நினைச்சு ஒதுக்கிட்டனே. அதோட நிக்காம டைவர்ஸும் வாங்கிட்டு வேற கல்யாணத்துக்கும் தயாராயிட்டனே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? சத்தியம் வாசு, நீ எத்தனையோ தடவை உன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணிருக்க. அப்பெல்லாம் நான் நம்பாம உன்னை உதாசீனப்படுத்திட்டேன். ஆனா இது எல்லாமே எங்க அப்பா பண்ண டிராமான்னு நேத்துதான் எனக்கு தெரிஞ்சது. அவரோட அசிங்கமான திட்டத்தை நேத்துதான் என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அப்படி வா, அதுக்கு ஏற்பாடு பண்ணதே நான் தாண்டி. இப்ப வாச்சு நம்பினிய, அது வரைக்கும் நல்லது. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே தவிப்பாயிடுச்சு. தப்பே பண்ணாத வாசுக்கு தண்டனை கொடுத்ததோட இல்லாம நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு எனக்கு புரிஞ்சுது. ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல வாசு. உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கோர்ட்ல டைவர்ஸ் கொடுக்கும்போது கூட எனக்காக, என் ஆசைக்காக தான் டைவர்ஸ் தரேன்னு சொன்னியே. உன்னை விட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நியாயமா இருக்குமா? இல்ல, அது தப்பு, பெரிய துரோகம். அது நடந்துடக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட இப்ப ஓடி வந்திருக்கேன். அப்பா, இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன என் மனசையும் புரிஞ்சுக்கிட்டியே. சரி, என்ன செய்யணும்னு சொல்லு. நாம திரும்பவும் சேர்ந்து வாழணும் வாசு. உன்னை இத்தனை நாள் பிரிச்சு வச்ச பாவத்துக்கும் தவிக்க விட்டதுக்கும் சேர்த்து காலத்துக்கும் நம்ம சேர்ந்து வாழணும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க ரேவதி. சொல்லு, இப்ப இதே கோயில வச்சு உன் கழுத்துல தாலி கட்டட்டுமா? உனக்கு சம்மதமா? அவசரப்படாத வாசு. முதல்ல எனக்கு நடக்கிற கல்யாணத்தை மறுபடி நிறுத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும். அதுக்கு என்ன, உன் மனசுல இருக்கிறத உங்க அப்பா கிட்டயும் ரஞ்சித்துக்கிட்டையும் போய் சொல்லு. கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்று போயிட்டு போகுது. அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. நான் இத பத்தி யார்கிட்டயுமே பேச முடியாது. காரணம் என்னன்னா, நாங்க செத்தாலும் பரவாயில்லனா நீ தாராளமா வீட்டை விட்டு வெளியே போலாம். நீ ஏதாவது செஞ்சு அவன் கனவை நீ கலைச்ச, நான் சும்மா இருக்க மாட்டேமா? உங்க அப்பா அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் என்கிட்ட இருக்கு. நான் கோர்ட்டுக்கு போவேன். உங்க அப்பாவை ரோட்ல நிறுத்து. ஓஹோ, அந்த அளவுக்கு மிரட்டுறாங்களா? நான் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படல வாசு. என் வாழ்க்கையை கெடுத்த என் அப்பாவை பத்தியோ அவரோட மான மரியாதையை பத்தியோ நான் ஏன் யோசிக்கணும்? ஆனா கூடவே என்ன பெத்த தாய் இருக்காங்களே, அவங்க ஒரு பாவமும் அறியாதவங்க. அவங்கள அநியாயமா அசிங்கப்படுத்தி சாகடிக்க எனக்கு மனசு வரல. அதான் யோசிக்கிறேன். பேசாம இந்த விஷயத்தை ரஞ்சித் கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுவும் முடியாது. ரஞ்சித் கிட்ட பேசக்கூடாதுன்னு மாணிக்கம் என்கிட்ட சொல்லிட்டாரு. பாவம், ரஞ்சித் நல்ல மனுஷன்தான். அவரோட நல்ல குணம், ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாம் பார்த்துதான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா அவர் அப்பா எவ்வளவு பெரிய வியாபாரியா, மிரட்டல் பேர் வழியா இருக்கும்போது கல்யாணத்தை நிறுத்தி அந்த ஆளை அசிங்கப்படுத்துறதுல தப்பே இல்லைன்னு தோணுது. சரி, கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ணலாம் சொல்லு. அத நீதான் யோசிக்கணும். நானா கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு யார்கிட்டயும் காட்டிக்க முடியாது. அவங்களாவே கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி நீ ஏதாவது செய்யணும். ஆனா
என் மேல யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுத. சொல்லிட்டல்ல, கல்யாணம் நிக்கணும். அதுவும் யார் ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்களாவே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே இந்த கல்யாணம் நிக்க போகுது. அடுத்த முகூர்த்தத்துல நம்ம கல்யாணம் நடக்க போகுது. இனிமே தான் உன் அப்பனும் அந்த ரஞ்சித்தோட அப்பனும் என் சேட்டை என்னன்னு பார்க்க போறாங்க. நீ குப்பன் தானே? ஆமா சார். நாங்க தான் உன்னை பார்க்க வந்திருக்கோம் குப்பா. சார் நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க யாருன்னு தெரியலையே சார். என் பேர் நமச்சிவாயம், எம்எல்ஏவோட மச்சான். இவரு துரைராஜன். சார் இவ்வளவு பெரிய ஆள் நீங்க என்ன எதுக்காக ஜெயில பார்க்க வந்திருக்கீங்க? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான். அண்ணன் தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அசோசியேஷன் தேர்தல்ல அர்ச்சனா கார்ஸ் ஓனர் செல்வத்தை எதிர்த்து நின்னு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். ஓ, அண்ணன் எதிர்த்து நின்ன கோஷ்டியா? ஆமா, எதுக்காக என்ன தேடி ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க? தம்பி, நானாவது செல்வத்தை எதிர்த்து சந்தர்ப்ப சூழ்நிலையில எலெக்ஷன்ல தோத்து போயிட்டேன். ஆனா நீ அந்த செல்வத்தை நம்பி அவனுக்கு விசுவாசமா இருந்துட்டு உன் வாழ்க்கையிலேயே தோத்து போயிட்ட. அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அந்த செல்வம் பண்ண ஆக்சிடென்ட நீ பண்ணதா பழிய ஏத்துக்கிட்டு அவனுக்காக நீ ஜெயில்ல இருக்க. ஆனா உன் பொண்டாட்டி புள்ளைங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தெருவுல நிக்குதுங்க. சும்மா நிறுத்துங்க. என் குடும்பத்தை என் முதலாளி காப்பாத்திட்டு இருக்காரு. நான் வெளியில வர வரைக்கும் மாசம் மாசம் என் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பாரு குப்பா, நீ உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வெளியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிய வாய்ப்பில்ல. நீ நம்பிக்கிட்டு இருக்க உன் முதலாளி, அந்த ஆளு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பெரிய அல்வாவா கொடுத்துட்டு இருக்கான். இல்ல, என் முதலாளி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் நேர்மை, நாணயம், வார்த்தை இது எல்லாத்துலயும் சுத்தமானவர். கொடுத்த வார்த்தையை காப்பாத்த தன்னோட உயிரையும் கொடுப்பாரு. நீ உன் முதலாளி மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பாராட்டுறோம். ஆனா இப்ப அவரு ரொம்ப மாறிட்டாரு. நான் நம்ப மாட்டேன். அவர் மேல இருக்கிற பொறாமையில அவரை பத்தி என்கிட்ட நீங்க தப்பா சொல்லி நீங்க அவருக்கு எதிராக என்ன தசை திருப்ப பாக்குறீங்க. சரி குப்பா, நாங்க சொல்றதை தான் நீ நம்ப மாட்ட. ஆனா உன் நம்பிக்கைக்குரிய உனக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னா நீ நம்புவல்ல? என்ன யாருன்னு பாக்குறியா? கூப்பிடுறேன், நீயே பாரு. முதலாளி செல்வம் நம்மளை ஏமாத்திட்டாரு. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு. என்னடி சொல்ற? இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நீ ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்கறதே நிறுத்திட்டாரு. உதவி கேட்டு ஆபீஸ் பக்கம் போன என்ன அவங்க தம்பி வாட்ச்மேனை விட்டு விரட்டி அடிச்சிட்டாரு. குழந்தைங்களை அனாத ஆசிரமத்துல சேர்க்க போனப்போ அர்ச்சனா அம்மா பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. உன் முதலாளி என்னையும் உன் பிள்ளைங்களையும் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிட்டாரு. வருமானம் இல்லாம குழந்தைங்களை கவனிச்சுக்க முடியல. அதுங்க பசியும் பட்டினியுமா கிடக்குதியா. குழந்தைங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சியா. அதுக்கப்புறம் நிலைமைய கேள்விப்பட்டு அர்ச்சனா அம்மா ஒரு பெரிய தொகையை கொண்டாந்து கொடுத்தாங்க. அத கூட உன் முதலாளி போலீஸோட வந்து நான் திருடினதா சொல்லி புடுங்கின்னு போயிட்டாரியா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா குப்பா, உன் முதலாளி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காருன்னு? அவனுக்காக நீ இன்னும் விசுவாசமா இருக்கணுமா? பேசாம கோர்ட்ல உண்மையை சொல்லிடு. அப்படி நீ பண்ணினா உனக்கு தேவையான பணத்தை நாங்க தரோம். உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீ வசதியா வாழலாம். ஆமாய்யா, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாத அந்த ஆளுக்காக நீ ஏன் ஜெயிலுக்குள்ள இருக்க? உண்மையை சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரி பணத்தை வாங்கிக்கலாயா. இனிமேலாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம்யா. ஏடி, பணத்தை காட்டி உன் மனசை மாத்திட்டாங்களா? பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம முதலாளிக்கு துரோகம் பண்ண சொல்றியா நீ? முதலாளி மேல அபாண்டமா போய் சொல்றியா நீ? இல்லையா, நான் சொன்னதுல துளி கூட போய் இல்லையா. நம்ம 3 குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேயா. உன் முதலாளி நன்றி மறந்துட்டாருயா. நம்ம குடும்பத்தை நடுத்தருல நிறுத்திட்டாரு. நான் சொல்றத நம்புயா. இத பாரு குப்பா, உன்னை பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றோம். சொன்னா உனக்கு விடுதலை கிடைக்கும், எங்க கிட்ட இருந்து பணமும் கிடைக்கும். நீ வெளியே வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வசதியா வாழலாம். நன்றியே இல்லாத ஒருத்தனுக்காக நீ எதுக்கு இந்த தியாகத்தை பண்ற? நாங்க சொல்ற மாதிரி பண்ணு.
ஆக்சிடென்ட் பண்ணது செல்வம் தான்னு கோர்ட்ல சொல்லிடு